வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பேங்க்ல இருக்கக்கூடிய ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு அவேர்னஸ் அண்ட் ரிமைண்டர் வீடியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20ஆம் தேதி, அதாவது வர்ற மே மாதம் 20ஆம் தேதி தான். இன்னும் ஒரு 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு என்னென்ன நீட் அப்படின்றத, என்னென்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம். பேங்க்ல உங்களுக்கான சின்ன சின்ன ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்காக தான் அவங்க வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தெளிவாக நான் சொல்லிடுறேன், ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஓகேங்களா, உங்களுக்கு பெர்மனன்ட் அப்படின்றது கிடையாது. இப்போதைக்கு இது கான்ட்ராக்ட் பேசிஸ். நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம் எப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே அப்ளை பண்ணணும், யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட சேர்த்து நீங்கள் என்க்ளோசஸ் நிறைய வைக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஹையர் செகண்டரியோ அல்லது எஸ்எஸ்எல்சி 10th சர்டிஃபிகேட்டு அல்லது டிரான்ஸ்ஃபர் டிசி சர்டிஃபிகேட்டு, அதை நீங்கள் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி ப்ரொவைட் பண்ணால் போதும். ஒரிஜினல் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும் ஃபார் டேட் ஆஃப் பர்த்துக்காக. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 10th இருந்து ஹையஸ்ட்டாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ, நீங்கள் யூஜி, பிஜி அல்லது பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உடைய ஜெராக்ஸ் காப்பீஸையும், அதாவது ஃபோட்டோ காப்பீஸையும் நீங்கள் வந்து இதோடைய என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்க்கான ஒரு காப்பியும் நீங்கள் அனுப்பணும். ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஒன்று தான், ஏன் 2 தடவை கேட்குறாங்கன்னு தெரியல. காப்பீஸ் ஆஃப் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும், டைப்பிங் தெரியும், உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸில் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து நீங்கள் அனுப்பிடுங்க. ஓகேங்களா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் 2 அஃபீஷியல்ஸ், நீங்கள் ஸ்கூல் காலேஜில் வச்சிருக்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணாலே போதுமானது தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் தான் இது. இதுக்கான லாஸ்ட் டேட் நான் மேலே சொன்ன மாதிரி இந்த மாதம் 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஃபேக்கல்ட்டி அப்படின்ற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ ஒரே ஒரு வேகன்சிஸ் இதில் இருக்குது. ஒரு வேகன்சி வந்து ஸோ அட்லீஸ்ட் யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்கமிங்கில் இது மாதிரி நிறைய உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக அதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான். ஃபார் அ பீரியட் ஆஃப் எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான ஒரு ஜாப் தான் இது. ஸோ யூனிட் அண்டர் இந்தியன் பேங்க் உடைய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ 3 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் ஜாப் தான் இது. திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், 3 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் அந்த ரெசிடென்சியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேறு எந்தெந்த லோக்கல் ஏரியாவில் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கங்கே இருக்கிற ஜாபுக்கு உங்களுக்கு அவங்க கால்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 22 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் போதும். பேசிக்காக நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி அதில் நீங்கள் பிஜி அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் முடிச்சிருக்கீங்க, எம்ஏ இன் சோஷியாலஜி, சைக்காலஜி, பிஎஸ்சி வெட்டினரி, ஹார்டிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. பட் நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபேக்கல்ட்டியா அப்படின்னா அவங்க தாராளமாக எடுத்துப்பாங்க. ஒன்றும் இல்லை மக்களை, இப்போ பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிசின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்டு, சில பல கிளரிக்கலுக்கு வந்து டெம்பரரியாக வச்சு ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஜாபுக்கு தான் உங்களுக்கு அவங்க இப்போ எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கே இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு ஜாப் போயிட்டே நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெம்பரரியாக ஒரு ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்கிங் டேர்ம்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸை சைட் பை சைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சால் போதும். ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷும் எசென்ஷியல் தான், இங்கிலீஷில் ஸ்பீக் பண்ண தெரிஞ்சாலும் போதும் தான். ஸோ டெக்னிக்கல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக டீச்சிங், அதாவது பேங்க்ல இருக்கிற நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கை பற்றின நியூஸை நீங்கள் கிளாஸஸாக எடுக்க தெரிஞ்சால் போதும். தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அவங்க அங்கே போய் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜும் அவங்க ரெக்வயர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுடைய வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். பிகாஸ் ட்ராவல் பண்ணி நீங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸையும் அவங்க கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான கன்சாலிடேட்டட் சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேயாக உங்களுக்கு 20,000 கொடுத்துருவாங்க. ஸோ ஆனுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா 10%னா உங்களுக்கு 2,000 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 3 வருஷம் கழிச்சு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000, 26,000
கிட்ட உங்களுக்கு சேலரி வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிராவல் அலவன்ஸு இது எல்லாமே சேர்த்து ஒரு 1500 ப்ளஸ் கிளைமிங்க்கு ஒரு 500 லீவு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அரௌண்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காகவே 22,000 உங்களுக்கு சேலரி வந்துடும். அது போக உங்களுக்கு இயர்லி 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து எலிஜிபிளா இருக்காங்க, இல்லை இமீடியட்டா இப்போதைக்கு ஏதாவது ஜாப் போயிட்டே அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து இதுதான். கம்ப்ளீட்டா எல்லா அப்ளிகேஷன் அவங்க கேட்டிருக்க பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து போட்டோ காப்பியோட இந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட்லயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ கொரியர்லயோ நீங்க சென்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பார்த்துக்கோங்க, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்டி அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் நீங்க சென்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம லாஸ்ட் டேட்டு 20ஆம் தேதி அதுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.